என்ன சரணா காலையில எங்கே குளிச்சுட்டு கிளம்புறீங்க? வேற எங்க படத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து மனோட கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் மனோ எனக்கு முன்னாடியே ஆர்வமாக இருந்திருக்காரு விஜய் படத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து அவரோட லாஸ்ட் படம் இல்லையா. ஸோ அதனால போகணும். ஏன்னா ட்ரெய்லரில் நிறைய வாட்டி பாட்டு வச்சிருக்காரு போல. சரி இன்னைக்கு லீவுக்கான இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். நானும் எப்போலாம் சனிக்கிழமை வரும் சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தேன். இன்னைக்கு வந்து வந்துருச்சு. இப்போ நாங்கள் வந்து படத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியே படத்துக்கு போயிட்டு வேற எங்கேயா போகலான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா தான் நாங்கள் பிளான் போடணும். அப்படியே பிளான் போட்டுக்கிட்டே படத்தை பார்த்து மார்னிங் ஷோ தான். காலையில ஷோ முடிச்சுட்டு வேற டைம் இருந்தால் வேற எங்கேயா போகலாம். ஆமாம், அதனால தான் காலையில வந்து ஷோ புக் பண்ணாரு. ஸோ புக் பண்ணிவிட்டு காலைல போய் பார்த்துட்டோம்னா ஒரு வேலை முடியுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளானை நிறைவேற்றணும். இன்னும் பிளான் போடலை. படம் மட்டும் தான் பிளான் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் தான் போகணும். இன்னும் கிளம்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோமே. இப்போ தான் வந்து நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு தலை சீவிட்டு இருக்கேன். மனோ இப்போ வந்து குளிச்சுட்டு வந்தார். இதுக்கப்புறமா தான் என்ன ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு அவர் சூஸ் பண்ணி போடணும். நான் வந்து என்னோடய பர்த்டே ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் நாங்கள் முழுசாக வந்து ரெடி ஆகலை. தலைலாம் ஏன் ஸ்டைலானு போடல. எப்படி போகிற ஸ்டைலாம் போட்டு சீக்கிரம் கிளம்பிடலாம். சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஒரு இதுதான் வந்து இவரோட அவுட்ஃபிட், இதுதான் வந்து என்னோடய அவுட்ஃபிட்டு. ஸோ எப்படி சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் விஜய் படம் பார்த்தீங்களோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்களும் வந்து பார்த்துட்டு சொல்கிறோம். ஸோ போகலாமா? போகலாம். டைம் ஆயிடுச்சு. சரி இன்னும் சொல்ல வந்து என் பேக் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு என் பேக் இன்னைக்கு என்னோட வருது. ஏன்னா போனவாடி கமெண்ட் இந்த பேக்கில் என்னதான் அப்படி வைப்பீங்க, தூக்கிட்டே வரும்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து கொஞ்ச நாளாகவே நான் எங்கே போனாலும் பேக் எடுத்துகிட்டு போகிறதே இல்லை. போன வாட்டி தேட்டருக்கு போகும்போது கூட நான் பேக் எடுத்துகிட்டு போகல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன்லாம் எங்களால் சாப்பிட முடியாமல் அப்படியே வச்சுட்டே இருந்தோம். ஆமாம், அப்போ தான் இந்த பேக்கோட அருமை தெரிஞ்சிச்சு. பேக் எடுத்துகிட்டு வந்தால் பேக்கோட வச்சு டீசெண்டாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இன்றைக்கி படத்துக்கு போகும்போது நான் சேஃப்டியாக பேக்கில் எடுத்துக்கிட்டேன். போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் படம் பார்க்கறதுக்கு சீக்கிரமாக வந்திருக்கோம். சீக்கிரமான கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கோம். முன்னெல்லாம் வந்தோன்னா நின்று வேடிக்கை பார்த்து சுற்றி பார்த்துட்டு போவோம். ஆனால் இன்றைக்கி வந்து டைமுக்கு வந்து கரெக்டாக வந்துருக்குது. 10 நிமிஷம் முன்னாடியே வந்தாச்சு. செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. சரி உள்ளே போகலாம். இந்த வாட்டி அவ்வளோவா எதுவுமே ஸ்நாக்ஸ் ஒரு பாப்கார்ன் 2 பப்ஸ். தான் தலை வெளில போய் தெளிவாக சொல்கிறேன். படம்லாம் பார்த்தாச்சா? படம் பார்த்தாச்சு. எப்படா முடியும்னு சொல்லிட்டு வெளில வந்தோம். வெளில வந்து பீஸா சாப்பிடலாம் சொல்லிட்டு வந்தோம். இன்னும் உள்ளே போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போதான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன். நீ தான் கூப்பிட்டு வரமான்னு சொல்லுது போல. சரி போய் பார்க்கலாம். உள்ள அழுக வேண்டியது நான், நீ இல்லை. நான் வீட்டுக்கா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். கையில கொடுத்து அமிச்சிட்டாங்க. ஒரு கவர் வச்சு இவ்வளோ பெரிய கடையில். சரி போகலாமா? வந்த உடனே பார்சல் பிரிக்கிறது தான் வேலை. வந்த உடனே தண்ணிலாம் குடிச்சிட்டு முடியல எந்த அளவுக்கு பறந்துச்சு தெரியுமா. எல்லாத்தையும் எடுத்து கட்டிக்கின்னு இப்போ தான் வந்து திறக்க போகிறோம். இது வேற சூடு வேற ஆகிடும். அது வேற திறங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நம்ம முன்னாடியே வந்து திறக்க போகிறோம். நான் சொன்னேன் எப்படி இருக்கா? எனக்கு சரியா டேஸ்ட் தெரியல. இப்படி தான் இருக்குமா, இதை விட டேஸ்ட்டாக இருக்குமா? ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றல அப்படி தான் இருக்கும். சீஸா? அது சும்மா விளம்பரத்தில் காட்டுவாங்க. ஒரிஜினல்லாம் அந்த மாதிரி வராது. வரும், நம்ம சூடாக சாப்பிட்ருந்தா வந்திருக்கும். இது ஆறிடுச்சு. கொஞ்சம் தான் சூடு இருக்குது. சூடாக அவங்க சீஸ் போட்டு சூடானவொடனே வந்துருக்கும். சாப்பிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு வழியாக படத்துக்கு போயிட்டு படத்தை பார்த்து முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இது பீட்சா என்ன கடை ஷாப் அதை தான் நான் ஃபர்ஸ்ட்டில் சொன்னேன். ஷாப். ஆமாம், வாயில் வரல சார், அதனால் ஸ்கிப் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு பீட்சாலாம் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா அங்கேருந்து சாப்பிட்றதால வீட்டுக்கு வந்து நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு நல்லா டேஸ்ட்டு. ஆமாம், டேஸ்ட்டை பரிமாறிப்போம் இல்லையா, இப்படி இருக்குது அப்படி இருக்குது சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் வீட்டுக்கே போய் சாப்பிடலாம் சொல்லிட்டு வீட்டுக்கே வாங்கிட்டு வந்துட்டோம்.
ஆனால் இது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டதே இல்லை, இதுக்கப்புறமும் அதை நான் சாப்பிட போகிறதும் இல்லை. இல்லை ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டா அப்படி தான் தெரியும். நானே ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது டேஸ்ட் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஒரு எப்படி சொல்கிறது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. எனக்கு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனால் 400 ரூபாய் வேஸ்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பரவாயில்ல, ட்ரை பண்ணாததை ட்ரை பண்ணது நல்லது தானே. ஏன்னா இதுக்கப்புறமும் சரி, அதை ட்ரை பண்ணாமல் இருந்தாலும் ட்ரை பண்ணுன்ற ஒரு ஆசை மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்படியோ ட்ரை பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் எனக்கு வேணாம் அது. அதெல்லாம் நான் எங்களை மாதிரி இருக்கவங்களாம் அதை ஒரு டைம் தான் ஆசைப்படலாம். அது மாதிரி ஆசைப்பட்டு சாப்பிட்டாச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீ அது மட்டும் இல்லாமல் காலைல எழுந்து மணி 11:30க்கெலாம் ஷோ எங்களுக்கு. 11:25 ஷோ. ஆமாம், 11:25க்கெலாம் அங்கே இருக்கணும். ஆனால் நாங்கள் காலையிலே எழுந்துட்டோம். ஆனால் நான் 7 மணிக்கெலாம் எழுந்து கூழ் வச்சு குடிச்சிட்டு அப்புறம் தோசை மாவு நைட்டே வந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி சுத்தம் இல்லை, இட்லி நல்லா தான் வந்துச்சு. இட்லி சுட்டு சட்னி அரைச்சி தூள் அரைச்சோம் தனியாக. இங்கே வந்து அரைச்சி நாங்கள் பல்வலிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பணும். இங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்து அத்தை வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு பாப்பாலாம் பார்த்துட்டு அப்படியே தோட்டத்தெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சு. சரி டைம் ஆயிடுச்சு, இந்த டைம் கிளம்புனா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பணும். கரெக்டாக நாங்கள் ஷார்ப்பாக 11:20க்குலாம் வந்து அங்கே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 11:15க்குலாம் போயிட்டோம். 11:15 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிட்டோம். ஆனால் அங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே தேட்டரில் போய் உட்காந்து ரெடி ஆகிட்டோம். ஆமாம், ரெடி ஆகிட்டோம். சீட்டை தேடி கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஆனால் நான் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் படம் போட்டாங்க. படத்தை பற்றி சொல்லணும்னா படம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த படத்தை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வெயிட் பண்ணதுக்கு போய் பார்த்துட்டு ஜாலியாக வந்துட்டோம். பேக் எடுத்துகிட்டு போனேன். அந்த சம்பவத்தை கேட்டால் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் பேக் எடுத்துகிட்டு போனேன்னா, போன வாட்டி நிறைய வந்து மீந்துச்சு. ஸோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு போகலாம். ஏன்னா சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு போக தேவையில்ல. பேக்கில் எடுத்து வச்சுட்டு போனால் வீட்டில் போய் கூட சாப்பிட்லாம், அங்கே இருக்கவங்களுக்கு தந்துக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் நான் இந்த வாட்டி பேக் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் இந்த வாட்டி பீஸா வாங்குறதுனால நாங்கள் கொஞ்சமாக தான் வந்து ஆமாம் ஒரு பாப்கார்னு 2 பப்ஸ் அவ்வளோதான். முன்னாடிலாம் போனோன்னா 2 பாப்கார்ன், மீடியம் சைஸ் பாப்கார்ன் 2 வாங்குவோம். அப்புறம் பெப்சி வாங்குவோம். அது இல்லாமல் நான் அங்கே கொடுக்குற காஃபி எப்போ போனாலும் எனக்கு அந்த காஃபி ரொம்ப பிடிக்கும். அதனால் அங்கே போய்ட்டு எப்பயுமே காஃபி சாப்பிடுவேன். நீங்கள் எதுவுமே வாங்கலை, ஒரு பாப்கார்னு 2 பப்ஸ் அவ்வளோதான். அதோட ஸ்நாக்ஸை முடிச்சுக்கிட்டோம். அப்படியே வாங்கிட்டு அப்படியே படம் முடிய கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் வச்சுருந்த போன வாட்டி படத்துக்கு போனோம் இல்லையா, அப்போ வாங்கிட்டு போனது படம் முடிஞ்சதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டே இருந்தோம். இன்டர்வலில் சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட காலியாகவே இல்லை, எப்படா காலியாகும்னு இருந்தது. கடைசியில் ஆளுக்கு பாதி அப்படியே வச்சிருந்தோம். அதனால தான் இந்த முறை 1 வாங்கினேன் கரெக்டாக இருக்குன்ட்டு. ஆனால் பாதியிலே காலி ஆயிடுச்சு. ஆமாம், அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் எங்கே கிளம்ப போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கே போகிற ஐடியா இருக்கா? வீட்டுக்கு தான் போகணும். லீவு தானே போகலாம். இப்போ பார்த்துட்டு வரோம். போகும்போது பார்த்தோம். பட் இருந்தாலும் எங்கள் அம்மா வீட்டுலாம் போகல, இங்கேயும் போயிட்டு அங்கேயும் போயிட்டு வரணும். அதனால் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஏன்னா நான் சந்தியாக்காலாம் ஃபோன் பண்ணி இப்போலாம் வரவே மாட்டேங்கிறேன். ஏன்னா திருவிழா டைம் தான் அவங்க வீட்டுக்கு தான் போனோம். அது வந்து நாங்கள் போகவே இல்லை, இப்போ வரைக்குமே போகலை. ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுட்டு இருந்தாங்க, வீட்டுக்கு வர மாட்டேங்க போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே போயிட்டு அவங்களையும் விசிட் பண்ணிவிட்டு திரும்ப நைட்டு நம்ம எப்பவும் போல வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேட்டரு போகணும் இல்லையா, அந்த மாலுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நிறைய பேர் பார்த்துட்டு நம்மகிட்ட பேசினாங்க. அண்ணன், அக்கா, அம்மா நிறைய சொந்தங்கள் வந்து நம்மளை பார்த்து பேசினாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுலாம் ரொம்ப ஒரு வரும். ஏன்னா நம்மளையும் கண்டுபிடிச்சி நமக்காக ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.